ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இப்போதான் சரியாகவே வீடியோவே போட முடிய மாட்டேங்குது. இப்போதான் கொஞ்சம் அப்படி அப்படியே செட்டில் ஆகிருக்குது. ஒர்க்கர்ஸ் வந்து ஃபுல்லாக கிடச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கும் அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கும் தனியாக ஆள் கிடச்சாச்சு. அதாவது வேலைக்கு ஆள் போட்டாச்சு. இப்போதான் கொஞ்சம் நான் ஃப்ரீ ஆகிருக்கிறேன். இப்போதான் வீடியோ எடுக்க முடியுது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தட்டைப்பயிர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி அரைச்சி செய்ய போகிறோம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ நம்ம தட்டைப்பயிர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இனி உங்கள் ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ். உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள், உடலுக்கு ஆரோக்கியமான சத்துமாவு வகைகள், புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்துமாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது. இவை அனைத்தையும் நீங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு. ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்கள் இப்போ பண்ணலாம். ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் ஆர்டர் பண்ணுங்க. குடும்பத்தில் எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மில்லட் தோசை மாவு தான் எடுத்துருக்கிறேன். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ஹேமாஸ் கிச்சன் மில்லட் தோசை மாவு. இதை கட் பண்ணிவிட்டு நான் இதில் ஒரு அரை பேக்கெட் கலந்துக்கிறேன். நம்ம தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம இதை ஊற வச்சா போதும். இது கூடவே நான் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முதல் நைட்டே கூட நீங்கள் கலந்து வச்சிடலாம். இது நான் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் அதை ஊற வைக்கிறேன். அதனால் அந்த புளிப்பே போதும். நம்ம தயிர் வேறு சேர்த்துருக்கிறோம்ல, அந்த புளிப்பே போதும். இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கலந்துக்கிறேன். இட்லி மாவு தோசை மாவுலாம் இல்லாத சமயத்தில் சட்டுன்னு ஒரு மணி நேரத்தில் ரெடி பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய மில்லட்ஸ் தான் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இது இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் கலந்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து வச்சிடுறேன். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும். இப்போ நீங்கள் நைட்டு சுடுறீங்களா, நீங்கள் ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கெலாம் கலந்து வச்சுருங்க. 8 மணிக்கு சுடுறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது அப்படியே இருக்கட்டும். இதை மூடி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் சோம்பு, இது கூடவே 1 துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 7-8 சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். இதெல்லாம் நம்ம வதக்கி அரைக்க போகிறோம் நம்ம. இப்போ இது கூட 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. தேங்காய் லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம அரைக்கும் போது நமக்கு குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம தீயல் செய்வோம்ல, அந்த தீயல் டேஸ்ட்டு வரும். இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இது கூடவே நான் இது குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன். இது ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸு குழம்பு பொடி. இது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த டீஸ்பூன் சின்னதாக இருக்குது, அதனால் இன்னொரு ஸ்பூன் சேர்த்தேன். நீங்கள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது கூடவே மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த நம்ம ஆஃப் பண்ண பார்த்திங்களா, அந்த ஹீட்லேயே வறுத்துக்கோங்க போதும். சரி, இது இப்படி இருக்கட்டும். நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எண்ணெய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டுலாம் நான் அதிலே போட்டு வதக்கிட்டேன், அதனால் இதில் பூண்டு சேர்க்கலை. இப்போ இது கூடவே உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் உப்பு. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 2 தக்காளி மிக்சியில் பேஸ்ட்டு அரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம், இல்லைனா உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், நம்மளோட விருப்பம் தான், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய் சேர்த்துட்டு இது மாதிரி வதக்கிக்கோங்க. 5 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். முருங்கைக்காய் அப்படியே வேகட்டும். தட்டைப்பயிர் நைட்டை ஊற வச்சுட்டேன். இப்போ காலையில் இது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தட்டைப்பயிர் வேக வச்ச தண்ணியோட இதை சேர்த்துக்கிறேன். வேக வச்சு எடுத்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அந்த தண்ணியோடய சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வதக்கி வச்ச மசாலாவை இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் நான் புளி சேர்த்துக்கிறேன்.
புளிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் லாஸ்ட்டாக அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து லாஸ்ட்டாக தான் சேர்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டே சேர்க்க வேண்டாம். இந்த பொடியெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே வதக்கிட்டோம், அதனால் வந்து இந்த பொடியோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். உங்களுக்கு குழம்பு திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் உப்பு புளி காரம்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் பத்தலை, அப்படின்னா 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். தேங்காய் ஊற்றிட்டு பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை வந்து இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே தாளிக்கும் போது சேர்க்கல, லாஸ்ட்டாக தான் சேர்த்துக்கிறேன். அந்த கருவேப்பிலை வாசத்தோடு நல்லாயிருக்கும் குழம்பு. இது கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். A few minutes later. குழம்பு கொதிச்சு வரதுக்குள்ளே நானும் குளிச்சு ரெடியாகி வந்துட்டு மணி 8:30 மணி ஆயிடுச்சு. ஒரு 8:45 9க்குலாம் வந்து நான் எங்கள் கம்பெனிக்கு கிளம்பிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வந்து பாருங்கள், ஆஃப் பண்ணிட்டேன். இன்னும் நல்லா கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா. சூப்பரான நமக்கு தட்டைப்பயிறு குழம்பு ரெடி. இது சூடான சாதத்துக்கு இல்லைனா வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த தோசை விட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கம்பெனி கிளம்ப வேண்டியதான். இன்றைக்கி ஃபுல் டே ரொட்டீன் என்னங்கிறத பார்க்கலாம். இதை எடுத்து கீழே வச்சுட்டேன். நம்ம இப்போ தோசை சுட்டுக்கலாம். சிட்டு இங்கே இருக்கேன் பாருங்கள். நிறைய பேர் கேட்குறாங்களா தங்கமே எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கல் காஞ்சிருச்சு. தோசை ஊற்றிக்கலாம். 1 மணி நேரம் மாவு ஊறிடுச்சு. இப்போ இது கூட 2 கரண்டி நம்ம நார்மல் இட்லி மாவு வச்சுருப்போம்ல அதை சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அப்போ நமக்கு தோசை வந்து நம்ம நார்மல் தோசை மாதிரி தான் இருக்கும். நான் டேஸ்ட்டும் வந்து மாறி தெரியாது. ரொம்ப நைஸாக ஊற்றலை, நான் கொஞ்சம் அடை தோசை மாதிரி தான் ஊற்றிக்கிறேன். இந்த அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். நெய் இல்லைன்னா எண்ணெய் நம்மளோட விருப்பம்தான். மூடி வச்சுக்கிறேன், வேகட்டும். தோசை ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு வச்சது சப்பாத்தி கல், நான் மரத்தாப்பில் அதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ தோசை ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ தோசை வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். நல்லா அப்படியே சூப்பராக திருப்பி வருது பார்த்தீங்களா. நல்லா ஓரம்லாம் நல்லா முறுமுறுன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு ஊற்றுற தோசை பாருங்கள். நான் தெரியாமல் சப்பாத்தி கல் வச்சுட்டேன். பேசிகிட்டே அப்படியே இதை எடுத்து வச்சுட்டேன்னா ஒட்டிக்கிச்சு. சப்பாத்திக்கெலாம் தனியாக தோசைக்கல் வச்சுக்கணும். இது தோசை விடுறது இதையும் மாற்றி மாற்றி இது பண்ணோம்னா அவ்வளோதான். 2 நாளுக்கு முன்னாடி சப்பாத்தி அதில் போட்டது நல்லா அப்படியே ஒட்டிக்கிச்சு. என்னடா திடீர்னு இப்படி இருக்குது. 2 நாளுக்கு முன்னாடியெல்லாம் இந்த தோசை சுட்ட போய் நல்லா வந்துச்சு, என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சிருந்தேன். அப்புறம் தான் பார்த்தா சப்பாத்தி கல்லுங்கிறது தெரிஞ்சிச்சு. அவ்வளோதான், சூப்பராக சுட்டு எடுத்தாச்சு. இப்போ நமக்கு சிறுதானிய தோசை மாவு ரெடி. இப்போ இந்த தோசைக்கு ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் இட்லி பொடி தான் எடுத்துருக்குறேன். நேற்று அரைச்சிட்டு வந்தது. சரி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறக்கா எடுத்துகிட்டு வந்தேன். இட்லி பொடி போட்டுட்டு நல்லெண்ணெய். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் ஓரம்லாம். உங்களுக்கு வந்து இட்லி மாவு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா கூட நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த சிறுதானிய தோசை மாவுலேயும் நல்லா வரும் தோசை. உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் மாறி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம நார்மல் இட்லி மாவு வந்து ஒரு 2 கரண்டி சேர்த்துக்கலாம். சூப்பர், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிறுதானிய சத்து மாவு தோசையும் அப்புறம் வந்து இட்லி பொடி நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இருக்குது. வெப்சைட் லிங்க்கு கொடுக்குறேன், வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வச்சுக்கோங்க. இங்கே கம்பெனிக்கு இப்போ வந்தாச்சு. இங்கே சாப்பிட்டுட்டு லஞ்செல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னும் கம்பெனிக்கு போய் பார்க்கலாம். இப்போ மதியம் லஞ்ச் என்னன்னு பார்க்கலாமா. கம்பெனி கொண்டு வந்தாச்சு. இங்கே வந்து சாதம், தட்டைப்பயிறு குழம்பு, வடகம், வாழைத்தண்டு பொரியல், இங்கே வந்து மாம்பழம், தயிர்.
இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. இந்த தட்டைப்பயிறு குழம்பு காலையில் செஞ்சேன்னா எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். மணி என்னாச்சு? 2:30 மணி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மதியம் என்ன வேணுன்றதை பார்க்கலாம். பிரியாணி மசாலாக்காக இங்கே மல்லி இதெல்லாமே வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்குது. இன்னும் இதை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி கொடுக்க போகணும். இங்கே வந்து பஜ்ஜி போண்டா மிக்ஸுக்கு வந்து கடலைப்பருப்பு வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன், அதை கொண்டு போனோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அரிசி உப்புமாக்கு அரிசி கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன், ஈர அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதை கொண்டு போய் இந்த மிஷினில் கொடுத்து அரைக்க கொடுக்கணும். இங்கே வந்து இவங்க 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பிரசவ லேகியத்துக்காக பூண்டு உரிச்சிட்ருக்காங்க, மலை பூண்டு உரிச்சிட்ருக்குறாங்க. இதை உரிச்சு முடிச்சதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துகிட்டு லேகியம் கிண்ட வேண்டியதுதான். வந்து டெய்லி லேகியம் ரெடி பண்ணிகிட்ருக்குறேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. அதாவது பிரசவ லேகியம் ரெடி பண்ணிகிட்ருக்குறேன். இங்கே வந்து கவுனி அரிசி சூப் மிக்ஸுக்காக கவுனி அரிசி வறுத்துட்ருக்குறாங்க. இங்கே என்ன காய வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, நேந்திரம் பனானா பவுடருக்காக கட் பண்ணி காய வச்சுருக்கிறேன். இது வந்து எதுவும் தூசி ஈசி விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொசுவலை போட்டு மறைச்சி வச்சுருக்கிறேன். இங்கே வந்து சில்லி பவுடருக்காக வத்தல் காஞ்சிட்ருக்குது. இங்கே எல்லாம் ஒவ்வொரு பொருளும் காஞ்சிட்ருக்குது எல்லாமே. இது ராகி மாவு, ராகி மாவுக்காக ராகி காஞ்சிட்ருக்குது. இதெல்லாம் கவுனி அரிசி. இப்போ கவுனி அரிசி காய வச்சுருந்ததில் சூப்பு அரைக்கிறதுக்கு சூப்புக்காக கழுவி கொண்டு காய வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாம் வந்து இது வந்து நேந்திர பனானா பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 நாள் காயணும். காஞ்சதுக்கப்புறம் எடுத்து அரைக்க வேண்டியதான். இந்த நேந்திர பனானா பவுடர் எதுக்காகனா, நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கூழ் மாதிரி காய்ச்சி கொடுக்கலாம். ரொம்ப நல்லது, நல்லா ஸ்ட்ராங்காக குழந்தைங்க. ஆதிரனுக்கு வந்து இது மாதிரி தான் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். சரி அப்படி நம்ம இதுக்கும் போடலாமே அப்படிங்கிறதுக்காக எடுத்து காய வச்சுருக்குறேன். இதில் பார்த்திங்கன்னா 2 வாழைத்தார் இருக்குது. இதில் நேற்று காலையில் போட்டது நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போயே இன்னும் நல்லா காயணும். இன்னும் ஒரு நாள் காஞ்சால் போதும். நல்லா மொறுமொறுன்னு வந்துடுச்சு இப்போயே. இங்கே பஜ்ஜி போண்டா மிக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். கடலை மாவு பார்த்திங்கன்னா நம்ம இதிலே தான் நம்ம ரெடி பண்ணது. அதே மாதிரி பச்சரிசி மாவும் நம்ம இதில் தான் ரெடி பண்ணது. அதை வச்சு தான் இப்போ பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறேன். இதில் வந்து கேட்டிருந்தாங்க சோடா உப்பு மிக்ஸ் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோடா உப்புலாம் எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன், பெருங்காயம் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 தடவை 2 தடவை சளிச்சிட்டோம்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே சேர்க்க வேண்டாம். உப்பு காரம் எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் தண்ணி மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டால் போதும். எல்லாமே இதில் இருக்குது. 1/4 கிலோ கருப்பு கவுனி உளுந்தங்களி. இந்த பக்கம் இருக்குமா, உங்கள் மேலே உளுந்தங்களி இருக்கு பாருங்க. கருப்பு கவுனி உளுந்தங்களி இந்தாங்கம்மா. கீழே தேவை சிக்கன் மசாலா 1/4 கிலோ. அரிசி உப்புமா 1/4 கிலோ 3. ரசப்பொடி 100 கிராம் 2. இந்த விலாக் இதோட முடியுது. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.